அதாவது நிறைய நம்ம யோசனை பண்ணி டிசிஷன் எடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணும்போது உடம்பை கவனிக்க கொஞ்சம் தவறிடுவோங்கிறது தான் உண்மை. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, வாக்கிங் போக வேண்டியது, யோகா பண்ண வேண்டியது அல்லது ஜிம்முக்கு போக வேண்டியதை விட்டுட வேண்டாம். அனைத்து வயதினர்களுக்கும் சேர்த்தே சொல்லிட்டேன் நான். அதுலேயும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, அவர்கள் அப்படியே ஏனென்றால் குரு 3வது வருஷம்லாம் உச்சமாகிறார். அதாவது 3ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துக்கு குரு போயிட்டா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். 8க்கு உண்டானவங்க 2ஆம் இடத்துல இருந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதே கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நிறைய அந்த டிசிஷன் எடுத்து நம்ம பிஸி ஆயிடுவோம். எப்படியோ சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கண்காணிப்பு இருக்காது, அல்ல தூங்குற விஷயத்துல கண்காணிப்பு இருக்காது, கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுவோம், கொஞ்சம் தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். திருக்குறள்ல மடிமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு இதுக்குன்னு, சோம்பல் இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு. அதை கூட வாசிச்சிடணும் ரெகுலரா. காலையில் எழுந்த உடனே அது வாசிச்சிடணும். ஏன்னா வாய்ப்புக்காக காத்திருந்து கிட்டத்தட்ட நாம் சொல்ல 9 வருஷங்களாக எவ்வளவு வாய்ப்புகள் தவற விட்டோம் நம்ம. அதனால இந்த ஒரு வாய்ப்பை விட்டுடாதீங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா 7.5 சனி. 7.5 சனி ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதனால இப்பயே பயந்துக்கிட வேண்டாம். இந்த லாபச்சனியானதை நன்கு பயன்படுத்துங்கள். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம். சரி, ரைட்டு. வேற என்ன எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல்ல அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது.